அனைவருக்கும் என் இனிய அன்பான வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன். 29/4/2017 சனிக்கிழமை பிற்பகல் 3 மணி வரை ரோஹிணி நட்சத்திரம், அதன் பின்பு மிருகசீரிட நட்சத்திரம். இன்று நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை. இன்று ஜோதிட தகவல்களில் ராகுவோட ஆதிபத்தியம், அதாவது ராகு ஒவ்வொரு ராசிலையும் என்ன பலம் பெறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். ராகுவும் சரி, கேதுவும் சரி, நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள்பாங்க. இந்த கிரகங்களுக்கு தனித்தனியாக ஆட்சி வீடு இதெல்லாம் கிடையாது. இருந்தாலும் நம்ம முன்னோர்கள் எந்த ராசி கட்டத்தில் அதனுடைய பலனும் இருக்குது அப்படிங்கிறத குறித்து வச்சிருக்கிறபடி, ராகு கன்னியில் ஆட்சி பெறுறார், ரிஷபத்தில் உச்ச வீடும், விருச்சிகத்தில் நீசமும் பெறுகிறது. நட்பு வீடுகளாக பார்த்திங்கன்னா மிதுன ராசி, கன்னி ராசி, துலா ராசி, தனுசு ராசி, மகர ராசி, மீன ராசி இதெல்லாம் நட்பு பலம் பெறுகிறது. கடகத்திலையும் சிம்மத்திலையும் பார்த்திங்கன்னா பகை பெறக்கூடிய அமைப்பு உண்டு. அப்போ ராகு இந்த ஒவ்வொரு ராசியில் இருக்கும்போது அவருடைய செயல்பாடுகளை எந்த விதத்தில் பாதிப்பும், எந்த விதத்தில் அதை சிறப்பாக மாற்றணும் அப்படிங்கிற வீடியோ வரும் காலங்களில் நான் பதிவிடுவேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் ஆன் பண்ணி வச்சுக்கிங்க. அந்த வீடியோ பதிவு தவறாமல் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இன்றைய பலன்: மேஷம், இன்று வெளியூர் பயணம் ஏற்படும் நாள். சிலர் குடும்பத்தினுடன் வெளியூர் சென்று வருவீர்கள். தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவைப்படும் நாள். சிலருக்கு பணவரவும் தொழில் சார்ந்த பயணமும் அமையும் நாளாக அமையும். இன்று அம்மன் கோயில் வழிபாடு சிறப்பை தரும். இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு. ரிஷபம், தாயாருடன் சந்தோஷமாக இருப்பீர்கள். வெளியூர் வெளிநாடு சென்று வர நேரிடலாம். சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல்கள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். உங்கள் குடும்பஸ்தான அதிபதி புதன் வக்ர நிலையிலிருந்து மாறப்போகிறது. உங்களுடைய தடையில் இருந்த விஷயங்கள் எல்லாம் நல்ல முறையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாட்களாக மாறும். உங்கள் தனவரவு அதிகரிக்கும். பிள்ளைகளுக்கான கல்வி நிலையில் நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். வேலை பார்க்கும் இடத்திலும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை 11 மணி முதல் 12 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நேரம் மஞ்சள். மிதுனம், பணவரவை எதிர்பார்த்து இருந்தவர்களுக்கு பணவரவு ஏற்படும். வீட்டிலும் அலுவலகத்திலும் நெருக்கடிகளை சந்தித்து வந்த உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் உருவாகும். கடன்களை அடைக்க வழி பிறக்கும். அலுவலகத்தில் ஏற்கனவே இருந்த சூழ்நிலையில் தற்பொழுது உங்களுக்கு சாதகமாக மாற்றத்தை கொடுக்கும். தொழில் புரிபவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய நாளாக இருக்குது. தன்னம்பிக்கை பிறக்கும். உறவினருடன் வெளியூர் பிரயாணம் அமையும். இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் 3 மணி முதல் 4 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை. கடகம், உங்களுடைய மனநிலையில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். சிறிது தூர பிரயாணம் மூலம் வெற்றியும், தொழில் சார்ந்த பயணம் நன்மையும் ஏற்படும். சில தங்க ஆபரணங்கள் அல்லது வெள்ளி ஆபரணங்கள் வாங்கக்கூடிய நாளாக இன்று உள்ளது. குழந்தைகள் மகிழ்ச்சியை கொடுப்பார்கள். தொழில் சார்ந்த ஆலோசனைகளை கேட்டு முன்னேற்றத்திற்கான முயற்சிகள் எடுக்கக்கூடிய நாளாக இன்று இருக்கும். சிலருக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் அமையும். பண வரவு ஏற்படக்கூடிய நாளாக இன்று அமையும். இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நேரம் கருப்பு. சிம்மம், இன்று மகிழ்ச்சியான நாளாக அமையும். வேலை பார்க்கும் இடத்தில் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். உறவினர்கள் வீட்டுக்கு வந்து செல்வது, அவர்கள் மூலம் நல்ல தகவல் கிடைப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். வாகனத்தில் கவனமுடன் செல்வது நன்மையை தரும். அலுவலகத்தில் சிறு சிறு டென்ஷன் ஊழியர்களால் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு. இன்று விநாயகர் கோயில் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும். தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நேரம் ஆரஞ்சு. கன்னி, உங்கள் ராசி அதிபதி வக்கர நிலையில் இருந்த புதன் மாற்றம் மட்டுமே உங்களுக்கு மன அமைதியை தரும். சூரியனின் 8ஆம் இட உச்சநிலை ஒருவித மருத்துவ செலவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். மன அமைதி தவிர்க்கக்கூடிய சூழ்நிலை, அதாவது சிலருக்கு ஏதாவது ஒரு வகையில் டென்ஷன் ஏற்படுத்தக்கூடியது, குடும்பத்திலோ இல்லை கணவர் மூலமாகவோ இல்லை உடன்பிறப்புகள் மூலமாக மன அமைதி கெடக்கூடிய சூழ்நிலை உள்ளது. இதற்கு பெருமாள் கோயில் வழிபாடு இல்லை பெருமாள் கோயில் உள்ள ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தி வழிபட்டு வாங்க. கொஞ்சம் மன அமைதி கிடைக்கும். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளையும் தீர்க்க வழி பிறக்கும். இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் 3 மணி முதல் 4 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் மஞ்சள். துலாம், தகவல் தொடர்புகளால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நாள். ஃபோன் உரையாடல் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தலாம், இல்லது அதிக டென்ஷனை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி அமையும்.
பொறுமையுடன் பேசுவது நல்லது. வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களால் மன உளைச்சல் ஏற்படலாம். தொழில் சார்ந்த பிரச்சனைகள் எழுந்து நீங்கும். குடும்பத்தினருடன் வெளியூர் பிரயாணம் அல்லது ஆன்மீக பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். அம்மன் கோயில் வழிபாடு சிறப்பு. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் வெள்ளை. விருச்சிகம், வெளியூர் பிரயாணம் செல்ல நேரிடும். வாகனத்தில் கவனமுடன் செல்வது ரொம்ப நல்லது. தாயாருடைய ஒத்துழைப்பும் அவர்கள் மூலம் ஆதரவும் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். தொழில் சார்ந்த முக்கிய ஆலோசனைகளை நண்பர்களுடன் அல்லது தொழில் சார்ந்த நபர்களுடன் ஆலோசனை செய்யக்கூடிய நாளாக இன்று இருக்கும். ஏன்னா தொழிலில் மாற்றம் செய்வது இல்லை சில ஆர்டர்கள் எடுப்பதற்காக இன்றைய நாளில் கலந்து ஆலோசித்து புதிய முதலீடுகளை செய்வது நல்லது. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் 12 மணி முதல் 1 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு. தனுசு, உங்கள் ராசி அதிபதி வக்கரத்தில் இருப்பதும் 7-10 கூடிய புதன் வக்கர நிலையில் இருப்பதும் தகவல்கள் வருவது தாமதமாகவும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதும் தாமதமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உள்ளது. வேலை பார்க்கும் இடத்திலும் தொழில் புரியும் இடத்திலும் வழக்கமான சூழ்நிலையில் இருக்கும். அதிகாரிகளின் மதிப்பு உயரக்கூடிய காலம் இது. புதிய முதலீடுகள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தினருடன் ஆன்மீக பிரயாணம் ஏற்படக்கூடிய நாளாக இன்று அமையும். இன்று அம்மன் கோவிலில் அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுத்து வருவது நல்லது. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் கருப்பு. மகரம், உறவினரிடமிருந்து நல்ல தகவல்கள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். இளைய உடன்பிறப்புகளின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். சிலர் தாயாரின் உடல்நிலை குறித்து கவலைப்படுவீர்கள். பிள்ளைகளுக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து நீங்கும். வாகனத்தில் இன்று கவனமுடன் செல்வது நல்லது. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு. கும்பம், உங்களுக்கு விரைய செலவு ஏற்படும் நாள். சிலருக்கு பிரச்சனைகள் தேடி வரும் வாய்ப்பு உண்டு. சகோதரர்களுக்கும் சில பிரச்சனைகள் வரலாம். வேலை பார்க்கும் இடத்திலும் சக ஊழியருடன் மன வருத்தம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டு. இன்று பொறுமை அதிகம் தேவைப்படும் நாள். முருகன் கோவில் சென்று செவ்வரளி மாலை சாத்தி வழிபட்டு வாருங்கள். பொறுமையுடன் இருப்பது இன்று மிக நல்லது. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் 4 மணி முதல் 5 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு. மீனம், குடும்பத்துடன் வெளியூர் பிரயாணம் செல்வதும் சுற்றுலா செல்வதும் மகிழ்ச்சியை கொடுக்கும். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும். வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் புதிய வேலை மாற்றத்திற்கான நல்ல தகவல்களும் கிடைக்கும் நாளாக இன்று இருக்கும். திருமண வரம் பற்றிய தகவல்கள் கிடைப்பது மகிழ்ச்சியை தரும். சிலர் வீட்டில் கட்டிட பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை 10 மணி முதல் 11 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் வெள்ளை. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.